வண்டி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரோட்டில் நீங்கள் ஓட்டுறது அதோட ஹீட் ஆகுது. இது வண்டி எடுத்துகிட்டு இப்போ எங்கேயாவது ஓடிட்டு இருந்துச்சு வண்டி? இல்லை, ஜஸ்ட் இப்போ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போய் பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுக்காக மட்டும்தான் டெய்லி வண்டி எடுக்கிறது. டெம்பரேச்சர் இன்னும் ஆஃப் வரல. டெம்பரேச்சர் ஆகணும். வந்து டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும் ஆஃப் டெம்பரேச்சர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஹீட்டு அந்த டர்போ பர்ஃபார்மன்ஸில் நமக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது. டீசல் மேக்ஸிமம் அதுக்கு தானே எடுக்கிறாங்க. ஒரு லாங் டிரைவுக்கு ரெகுலராக ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு தானே எடுக்கிறாங்க. ஷிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் நிற்கும். 3 நாள் எப்படி ஒரு 100-150 கிலோமீட்டர்ஸ் ஓடும். அந்த மாதிரி யூசேஜ் இருந்தால் பிரச்சனை. அதுவும் அந்த சவுண்டுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆமாம், ஷிஃப்ட்டில் அந்த நாய்ஸ் நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். சேம் அதே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சவுண்ட் தான். அது கொஞ்சம் ஒரு 10,000 கிலோமீட்டர் கொஞ்சம் ரஃப் டிரைவிங்காக இருக்கும். ஆமாம், நல்லா அழுத்தி போகும். ரோடும் இல்லை. செகண்ட் வந்து இது குளிச்சுட்டு ரிவர்ஸுங்க. ரிவர்ஸ் இப்போதான் ஹீட் ஆக தான் சேம். இப்போ புது மாடலும் சேம் இதே பர்ஃபார்மன்ஸ் தான். என்ஜினில் சேம் தான், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே கிடையாது. என்ஜின் நீங்கள் வெண்ணி எடுத்தாலும் 1.5 அதே பர்ஃபார்மன்ஸ் தான். சேம் தான். இதே இது எடுத்தாலும் அதே தான். பார்க்க தான் பெரிய வண்டி, பர்ச்சேஸும் அதே மாதிரி தான். ஓட்ட சின்ன ஃபீலிங் இருக்கும்போது குட்டி வண்டி மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, அந்த கான்ஃபிடன்ட் வந்துடுது. கிளச்சும் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண அது இதாகும், செட் ஆகிடும். வண்டி எடுக்கிறது இல்லை மோஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, டீசல் வண்டி டெய்லி எடுக்கணுன்ற மாதிரி. இப்போ அந்த யூரியா அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டேன். என்ன டெய்லி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும், என்ஜின் ஃப்ரீ ஆகும். இந்த வண்டியில் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ டீசல் வண்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மூத்னஸ் இந்த வைப்ரேஷன் அந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இது இருக்கு.
ஒரே ஒரு நிமிஷம் அவுட்லுக் ஒன்று ஓகே